மேடம். Can you drive? எஸ் மேடம். Here. எங்க போணும் மேடம்? Just drive. நீங்க இருங்க. மேடம். Open the lock and go inside. கிருஷ்ணவேணி. ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். நீங்க நக்சலைட்னு டிவி நியூஸ்ல வந்தது அகாடமில இருந்து உங்களை யார் கிட்னாப் பண்ணாங்க? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்ன நடக்குது? என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் ஒரு போலீஸ் கமிஷனர். போலீஸ் கமிஷனரா? அது அது அவர்தான். டாடி. டாடியா? ஆமா, ஹீஸ் மை ஃபாதர். போச்சு, என் வாழ்க்கையில இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. டாடி, வாட்ஸ் ஆல் திஸ்? இந்த பொண்ணு நக்சலைட் கிடையாது. Five kilometers zoom is there? Yes, ma'am. வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். Okay. ஆபீஸ் முடிஞ்சு எங்கடி போய் சுத்திட்டு வரீங்க? அது அவளே கேளு. என்னடி டல்லா இருக்க? உடம்பு சரியில்லையா என்ன? ஒண்ணும் இல்ல. எந்திரிங்கடி, டைம் ஆயிடுச்சு. சந்தியாவோட மேரேஜ்க்கு போகணும்ல. ஹே, என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? கல்யாணத்துக்கு போகணும்ல, வா ரெடியாக. நான் வரல. சரி, உன் இஷ்டம். போயிட்டு வரா. இன்று படுகொலை செய்யப்பட்ட ஐஏஎஸ் ஆபீசர் ராமோகனின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு கொண்டு வரப்பட்டது. போலீஸ் கமிஷனர் திரு நாகேந்திரன் அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தினார். சார், இந்த மர்டர் எப்படி சார் நடந்தது? இவன் ஏதாவது பேசுறானா? மர்டர் இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. கமிஷனர் சார், பாருங்க, நியாயம் தர்மம்னு 36 வருஷமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த என் வீட்டுக்காரரை சரியா 36 தடவை கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க. செத்து போனதுக்கு அப்புறம் கூட மூளையில ஏதாவது உண்மை ஒளிஞ்சிருக்குமான்னு போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு அந்த உடம்புல சிறு பாகம் கூட விடாம அறுத்தெடுத்து ஒப்படைச்சிருக்காங்க. பாருங்க சார், பாருங்க. கேள்விக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. உங்க டிபார்ட்மெண்ட் என்னதான் பண்ணிட்டு இருக்கு சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க பாருங்க, we are doing our duty. Please give us some time. ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் சொல்றீங்க, அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இதுவும் அப்படி ஆயிடுமோ? வேற என்ன? லுக் மிஸ்டர், ரொம்ப ஓவரா பேசுறீங்க. பதில் சொல்லுங்க. ஹலோ சார், பிரஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்னா என்னன்னு தெரிஞ்சிட்டு பேசுங்க. நீங்க பாருங்க, இந்த மர்டர் சம்பந்தமா ஏதாவது தகவல் கிடைச்சா
என்னோட பர்சனல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. மை நம்பர் 9840249555. Any information, please call me directly. Please help us to solve this case. சரியா 36 தடவை கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க. என்னோட பர்சனல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. மை நம்பர் 9840249555. Please call me directly. Please help us to solve this case. Just a minute. Excuse me. Yes. Later. Welcome to Chennai, Munaf. உங்க சிசிடிவி கிளிப்ஸ் வேணும். நீங்க யாரு? சொன்னாதான் கொடுப்பியா? தள்ளி போங்க இப்படி வாங்க. ப்ளீஸ் சார், தள்ளி இங்க போங்க. வைங்க. ஓபன் த கிளாக். பின்னாடி யாரோ வராங்களா பாரு. இல்லடி, யாராவது நம்ம ஃபாலோ பண்றாங்களா? யாரோ பைக்ல வந்துட்டு இருக்காங்க. என்னம்மா? அங்க இருந்து ரோடு மாதிரி தெரியுது. Bloody rogues. Hello, Commissioner sir. ஹலோ திரிவேணி, how are you? என்ன நாகேந்திர அர்ஜென்ட்டா வர சொன்ன? நான் சொன்னேன்ல, கிருஷ்ணவேணி இந்த பொண்ணுதான். வணக்கம். ஹலோ. She is Triveni, my batchmate, DCP task force. What's the problem, Nagendra? Oh my god. இப்படி ஒரு பிரைம் விட்னஸ் கோர்ட்ல ஒப்படைக்காம ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? என் பர்சனல் கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் லீக் ஆயிருக்குனா இட்ஸ் நாட் a joke. நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்த சில பெரிய மனுஷங்க இதுக்கு பின்னாடி இருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறேன். I need 3 months time to investigate this case. இந்த 3 மாசத்துக்கு இவ எங்கேயாவது சேஃபா இருக்கணும். சமீபத்துல ஹோம் மினிஸ்டர் ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிருக்காரு. அதாவது நேர்மையா இருக்க நினைக்கிற யாரும் போலீஸ் அகாடமில சேரலான்னு. ஒரு 3 மாசத்துக்கு இந்த பொண்ணு அங்க அனுப்பி வச்சா பெட்டரா இருக்கும்.
ஐ திங்க் ஷீ ஷுட் பி சேஃப் there. யூ ஆர் ரைட். மேடம் அங்க எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு என்ன நிச்சயம்? Seeing the importance of this case, நானே இந்த போலீஸ் அகாடமிக்கு டைரக்டரை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துருவேன். And I'll see to it that nothing happens to you. Trust me. ஓகே மேடம். அப்போ இவங்க நக்சலைட்னு டிவில எப்படி நியூஸ் வந்தது? போலீஸையும் மீடியாவையும் மேனேஜ் பண்ணி இந்த பொண்ணு ஒரு நக்சலைட்னு கிரியேட் பண்ண போட்டோஸ், அதை டெலிகாஸ்ட் பண்ண நியூஸ், இதை சாதாரணமானவங்க பண்ணிருக்க முடியாது. இந்த கேஸுக்கு பின்னாடி பெரிய பெரிய தலைங்க இருக்கணும். அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் இந்த பொண்ணை போலீஸ் அகாடமில இருந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்தோம். டாடி இதுல எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? இங்க பாராதா, இந்த பொண்ணு உன் பேச்சை தவிர வேற யார் பேச்சும் கேட்க மாட்டான்னு தெரிஞ்சது. ஏய், இதுதான் லாஸ்ட் வார்னிங். சாட்சி சொல்ல போறியா இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்து போயிட்டாங்க, என்னையும் நக்சலைட் ஆக்கிட்டாங்க. இந்த கேஸ்ல சாட்சி சொல்ற வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன்னு என்ன கேரண்டி? She is very stubborn. அவளை கன்வின்ஸ் பண்ண எங்களால முடியாது. என்னால சாட்சி சொல்ல முடியாது. நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்குங்க. கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. கன்வின்ஸ் இந்த கேஸோட முக்கியத்துவம் என்னன்னு புரிய வை. கோ. ஏய், மரியாதை சொன்னா கேட்க மாட்டேன். என்ன போலீஸ்னா என்னன்னு காட்டணுமா? ஓஹோ, அந்த ரூட்ல வரீங்களா? டாடி நான் பேசுறேன் டாடி. உனக்கு ஒண்ணும் தெரியாது போ. ப்ளீஸ் டாடி ஒரு நிமிஷம் நான் சொல்றது. ஏய், மரியாதை சொன்னா கேட்க மாட்டேங்கிறவ. சும்மா. மேடம் நீங்களாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். உனக்கு தெரியாதுடா, நாலு போட்டதா இவ. நாகேந்திரா நீ இரு. இல்ல திரிவாணி, இவ Give him some time to talk to her. கூட்டிட்டு போய் பேசி பாரு. கோ. வாங்க. கிருஷ்ணவேணி நீங்க வாங்க. திரிவேணி, நீ அவனை நம்பாத. அவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ. நாகேந்திரா, நீ அவன மகனா தான் பாக்குற. ஆனா நான் அவனுக்குள்ள ஒரு போலீஸ் ஆபீசரை பாக்குறேன். My judgment is never wrong. Trust me. என் கண்ணை பாரு. நீ சொல்ற மாதிரி எல்லாம் நான் கேக்குறேன். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். ம் இன்னொரு வாட்டி முத்தம் கொடுக்கணும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.